அது ஒரு ராத்திரி நேரம். அனாமிகா பயந்து போய் ஓடிக்கிட்டு இருந்தா. அவ கர்ப்பமா இருந்தா. எதுக்கோ கவலைப்பட்டுக்கிட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருந்தா. ஒரு மரத்துக்கு கிட்ட வந்தா. ரொம்ப பயந்து போயிருந்தா. கடவுளே, என் மாமியார் கண்ணுல நான் படவே கூடாது. தயவு செஞ்சு நான் அவங்க கண்ணுல படாம பார்த்துக்கோ. நான் அவங்க கண்ணுல பட்டு என்ன அவங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு அனாமிகா அழுதுகிட்டே பயந்துகிட்டே இருந்தா. அப்போ ஒரு மூலிகை பறிக்கிற அம்மா மூலிகைய தேடி அங்க வந்தாங்க. அந்த ராத்திரியில மரத்துக்கு பக்கத்துல யாரோ நிக்கிறாங்களே அப்படின்னு அனாமிகா கிட்ட வந்தாங்க. யாருமா நீ? பார்த்தா கர்ப்பவதி மாதிரி இருக்க. இந்த அர்த்த ராத்திரியில இங்க என்ன பண்ற? எனக்கு கிருஷ்ணாபுரம்னு கிராமங்க. எனக்கு அதே ஊர்ல கிரண் என்றவரோட கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. அவங்க பெண் பிள்ளைங்கன்னு எங்க மாமியார் அநியாயமா அவங்கள கொன்னுட்டாங்க. இப்போ என்னோட கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கூட கொல்ல முயற்சி பண்றாங்க. ஏன்னா யாரு ஜோசியம் சொன்னாங்களோ திரும்பவும் எனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்கும்னு. இந்த முறை என் குழந்தைய வயிற்றுலயே வச்சு கொல்லலான்னு பாக்குறாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. அதான் இப்ப என்னையும் கொல்லலான்னு வராங்க. அதான் வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளில ஓடி வந்துட்டேன். இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கேன். எங்க மாமியார் எங்கேயும் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, பச்சை குழந்தை போய் கொல்றாளே ராட்சசி. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஒரு நல்ல மூலிகை தரேன். அந்த சாரை குடிச்சா உன் மாமியார் என்ன மாமியார் வந்தா கூட ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மூலிகையை புழிஞ்சு சாரை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அனாமிகா உடனே அதை வாங்கி குடிச்சா. உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. இப்போ நீ உன் மாமியார் கிட்ட போமா, அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியம் சொல்லி அங்க இருந்து அனாமிகாவை அனுப்பி வச்சாங்க. அனாமிகா மாமியார் எதிர வந்தா. அவ எதிர வந்த உடனே மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாடி, உனக்கு தாண்டி வந்தேன், வா. இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டல, வீட்டுக்கு போலாம் வா. உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவளை பலவந்தமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஏதோ ஒரு ஜூஸ அவளை குடிக்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாமியார். அப்படி அவங்க குடிக்க வைக்கும்போது நிமிஷத்துல அனாமிகாவை சுத்தி நெருப்பு வளையும் வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்த மாமியார் பயந்து போயிட்டாங்க. அடியே, என்னடி உன்னை சுத்தி நெருப்பா இருக்கு அப்படின்னு மாமியார் கத்துனாங்க. அந்த நெருப்பை பார்த்த அனாமிகா கூட ரொம்ப பயந்துதான் போயிட்டா. என்ன இதெல்லாம், எனக்கே ஒண்ணும் புரியல அப்படின்னு அவ கைய நீட்டினா. அவ அப்படி கைய நீட்டின உடனே அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. என்னடி மாய வித்தையெல்லாம் காட்டுற, இரு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு கம்பை எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கலான்னு பார்த்தாங்க மாமியார். அப்போ அந்த கம்பு அப்படியே பாம்பா மாறி மாமியாரை நோக்கி போச்சு. மாமியார் அலறிக்கிட்டே தன்னை காப்பாத்தும்படி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டே ஓடினாங்க. உடனே அந்த பாம்பை மறைய செஞ்ச அனாமிகா. இங்க மாமியார் பயந்துக்கிட்டு ஒரு மூலையில போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த தான் ரூமுக்கு போய் கதவு மூடிட்டு படுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு பொழுது கழிஞ்சது. அதுக்கு மறுநாள் காலையில மாமியார் இப்படி சொன்னாங்க. ஐயோ, இது என்னவோ மாய வித்தையா காட்டிக்கிட்டு இருக்கு. இவளை ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு மாமியார் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ அனாமிகா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. அவ பாட்டுக்கு அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாமியார் அனாமிகாவை பார்த்து எதுவும் பேசாம இருந்தாங்க. இதுக்குள்ள அங்க அனாமிகாவோட கணவன் வந்தான். அவன் வந்த உடனே அனாமிகாவை பார்த்து, அனாமிகா எப்படி இருக்க? எப்ப போன் பண்ணாலும் பேசவே மாட்டேங்கிற, ஏன் அப்படின்னு கணவன் கேட்டதும் அனாமிகா தன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா. என்னங்க, நான் இங்க தானே இருக்கேன். உங்க அம்மா புண்ணியத்துல நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். இந்த அம்மா என்னை பத்தி என்ன சொல்லிருக்குன்னு தெரியலையே, என்ன சொல்ல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் கிட்ட இப்படி சொன்னான். என்னங்க, ஏதாவது வேலையா இருந்திருப்பேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு அவன் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் அவன் அம்மா ரூமுக்கு வந்தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பேன் அப்படின்னு 2 பேர்கிட்டயும் சொன்னான். அனாமிகா கணவன் அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிடா, இந்த தடவையும் உன் பொண்டாட்டிக்கு பொம்பளை புள்ளதான் பிறக்கும், ஜோசியக்கார சொன்னான். அதனால என்னம்மா, ஏற்கனவே 2 பெண் பிள்ளைங்க பிறந்து இறந்து போச்சு. அதை நினைச்சு நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இந்த தடவை பெண் பிள்ளை பிறந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது நல்லா இருந்தாவே போதும்
அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க எதுவும் பேசாம உள்ள போயிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அனாமிகாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பவே மாமியார் தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு, அடிக்கடி இங்க வந்துகிட்டே இருக்குங்க. எப்படியோ இவ கர்ப்பத்தை கலைக்கலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே, என்ன இது அப்படின்னு மாமியார் தான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாங்க. இதுக்குள்ள அனாமிகா அம்மா இப்படி சொன்னாங்க, அனாமிகா உனக்கு பழம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், ஜூஸ் போட்டு தரேன், உள்ள வாமா அப்படின்னு உள்ள போனாங்க. அவங்க ஜூஸ் போட்டு அங்க வச்சுட்டு சர்க்கரை எடுக்க வெளியே வந்தாங்க. அப்போ அதை கவனிச்ச மாமியார் கர்ப்பம் கலையறதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த பழ ஜூஸ்ல கலந்தாங்க. அத கலந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி வெளியே வந்தாங்க. அனாமிகா அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அனாமிகா உள்ள வந்து அதை குடிக்க கையில எடுத்தா. அப்போ அனாமிகா அம்மா இப்படி சொன்னாங்க, ஐயோ அனாமிகா, என்ன வேலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உங்க மாமியார் அதுல ஏதோ கலந்துருக்காங்கம்மா, நான் என் கண்ணால பார்த்தேன். நான் ஏதோ பேச வரும்போது அவங்க கலந்துகிட்டு இருந்தாங்க, என்ன கலந்தாங்களோ என்னவோ. அம்மா எதுக்கு நீ பயப்படுறன்னு எனக்கு புரியல. என் மாமியார் அதுல கலந்த விஷத்தை நான் என் மாய சக்தியால ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னு அனாமிகா சொன்னா. அதை கேட்டு அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னது மாய சக்தியா? எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. அப்படி அம்மா சொன்ன உடனே அனாமிகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. அவங்க பேசுறதெல்லாம் மாமியார் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ, அப்ப என்னால இவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாதா? பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்லப்பா அப்படின்னு அத்தை நினைச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் கிரணும் கேட்டுக்கிட்டு இருந்தான். கிரண் ராத்திரி சமயம் தனியா இருந்த அனாமிகா ரூமுக்கு வந்தான். அனாமிகா, எனக்கு உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்களும் எப்படி செத்து போனாங்க? அவங்க நோய் வந்து செத்து போயிட்டாங்கங்க. எதுக்கு கேக்குறீங்க? உண்மையை சொல்லு அனாமிகா, சத்தியம் பண்ணு, இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. நம்ம 2 பொன் குழந்தைங்களையும் உங்க அம்மா கொண்டுட்டாங்க. அந்த விஷயம் ஏன் காதலே கேட்டேன். உங்க அம்மா சொன்னதை கேட்டேன். அவங்க மருந்து விக்கிறவங்க கிட்ட மருந்து வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதான் அப்போத்துல இருந்து வீட்லயே இல்ல, வீட்ல இருந்து தப்பிச்சு போயிட்டேங்க அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்ட அனாமிகா கணவன் ரொம்ப வருத்தப்பட்டான். எங்க அம்மாவா இப்படி பண்ணாங்க அப்படின்னு உடனே அம்மா ரூமுக்கு போனான். அம்மா, என் பொண்ணுக்குள்ள உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நீ ஒரு அம்மாவா இருந்துகிட்டு எங்களை ஒரு அம்மா அப்பா ஆக விடாம பண்ணிட்டியம்மா. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்மா? இந்த பிள்ளைங்க தான் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? டேய், பொம்பளை பிள்ளைங்க பிறந்ததுனால தானே இப்படி பண்ண அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அம்மா, உங்க அம்மா நீ பொண்ணுன்னு உன்னை கொண்டு இருந்தா நீ இங்க பிறப்பியா? அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அழுது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வெளியே போயிட்டாங்க. அன்னிலேந்து அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கவே இல்லை. அனாமிகா அம்மா கூட அங்கேருந்து கிளம்புனாங்க. அனாமிகா மட்டும் மாமியார் கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. மாமியாரும் தான் மனசு மாறி அனாமிகா கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு. அனாமிகாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதை பார்த்த மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, நீங்க ஜோசியர் பேச்சை கேட்டு என்ன கொல்ல முயற்சி பண்ணீங்க, இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தப்பு நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டாங்க. அப்படி மாமியார் அது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டாங்க. ரொம்ப வருத்தமும் பட்டாங்க. இப்படி அவங்க கதை சுபமா முடிஞ்சு. அனாமிகா மாமியார் வீட்டுல அடி எடுத்து வச்சா. அவ கணவன் ரவி, மாமியார் சாரதா அனாமிகாவை ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டாங்க. அனாமிகாவோட குடும்பம் ரொம்ப பெருசு. ஆனா அவ மாமியார் குடும்பம் பரவாயில்ல, எல்லா வசதியும் இருக்கு. அனாமிகா அங்க ரொம்ப சந்தோஷமாவே இருந்தா. எதிர்பாராத விதமா ரவிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவன் ட்ரீட்மெண்ட்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அதனால அவ மாமியார் கிட்ட இருந்த பணம் முழுசா ரவி ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியாயிடுச்சு. ரவிக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. ரவி வீட்டுக்கு திரும்பி வந்தான். கொஞ்ச நாள் கழிஞ்சது. அங்க ஆண் மகனோட சம்பாத்தியம் இல்லாததால குடும்பம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா மாமியார் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, சிச்சி, என் மருமகளோட தரித்திரம் அவளோட சேர்ந்து எங்க வீட்டுக்கும் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என் வீட்டுல காலடி வச்ச உடனே கொஞ்ச நாள்லயே இப்படி ஆயிடுச்சு. சிச்சி, நான் தேவையில்லாம இதை கல்யாணம் செஞ்சுட்டேன். இப்ப அவஸ்தைப்படுறேன்
அப்படின்னு சாரதா நினைச்சாங்க. இந்த பேச்ச பின்னாலேந்து அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ, இதெல்லாம் என்னால நடந்துச்சா? கடவுளே, எதுக்கு என் மாமியார் வீட்டுல கூட என்ன அவமானப்படுத்தி பாக்குற அப்படின்னு அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாரதா அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மா அனாமிகா, நான் பண்ணையில வேலைக்கு போறேன், இல்லனா வீட்டுல உள்ள கஷ்டம் தீராதுமா. நீ என் பையனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு நேரத்துக்கு மருந்து கொடுத்து சாப்பாடும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அனாமிகா சரின்னு சொன்னா. இப்படி அன்னிலேந்து மாமியார் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வாரம் போச்சு. அம்மா, முதுகு வலிக்குது. பண்ணையில வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு முதுகு வலியே வந்துடுச்சு. இந்த வயசுல இவ்வளவு கடினமா வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்பா அப்படின்னு சாரதா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்த அனாமிகா இப்படி சொன்னா. அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன நல்லா இருக்கோ என்னவோம்மா, என் முதுகு ரொம்ப வலிக்குது, பண்ண வேலையெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சாரதா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடு முதுகுல வலி ஜாஸ்தி ஆனதால டாக்டரை கூப்பிட சொன்னாங்க. அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லிட்டு டாக்டரையும் கூப்பிட்டா. டாக்டர் அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும்னு பதில் சொன்னாரு. அதோட கொஞ்சம் மருந்தும் எழுதி கொடுத்தாரு. இப்படி முழு பொறுப்பும் அனாமிகா மேலேயே விழுந்துருச்சு. அனாமிகாவுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. வீட்டில் இருந்த காசெல்லாம் செலவும் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு புரியாம ரொம்ப கவலையா இருந்த அனாமிகா. படுக்கையில இருந்த கணவன் ஒரு நாளைக்கு இப்படி சொன்னான். அனாமிகா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கூப்பிட்டான். அனாமிகா அவன்கிட்ட போனா. கோதுமை மாவுல ரொட்டி பண்ணட்டுமா? கோதுமை மட்டும்தாங்க இருக்கு, வேற எதுவுமே இல்லைங்க வீட்ல. ஏதோ ஒண்ணு செய், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அனாமிகா அப்படின்னு கணவன் சொன்னான். அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லி அவனுக்கு ரொட்டி தயார் பண்ண ஆரம்பிச்சா. ரொட்டி செஞ்ச அப்புறம் அதை அவனுக்கு கொடுத்தா. அவனும் அதை சாப்பிட்டான். அப்புறம் 2 நாள் போச்சு. அப்போ அனாமிகாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சாயங்காலம் வேளையில ரொட்டி தயார் பண்ணி விற்கலான்னு நினைச்சா. தான் நினைச்ச மாதிரியே அதுக்கு மறுநாள் தான் மாமியார் கிட்ட கூட சொல்லாம ரொட்டி தயார் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வச்சா. அப்போ கரெக்டா மாமியார் அனாமிகாவை பார்த்தாங்க. ஏண்டி, எதுக்கு இதெல்லாம் என்ன கேட்காம செஞ்சுக்கிட்டு இருக்க? மூஞ்சிய பாரு, உன் மூஞ்சிக்கு எல்லாரும் இங்க வருவாங்களா? ஏற்கனவே நீ உருப்படாத ஜாதகம். என் வீட்டுல காலை வச்ச, என் வீடு நாசமா போச்சு. இப்ப வியாபாரம் பண்ணி இந்த வீட்டு மொத்தமும் நாசமாக்கலான்னு பாக்குறியா? தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் எல்லா கஷ்டமும் உங்களுக்குன்றதுனாலதான் நான் பிசினஸே ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா இதுல நல்ல லாபம் வரும். நம்ம வாழ்க்கையும் திரும்ப நல்லா ஆயிடும் அத்தை. நீ ஒரு ராசி இல்லாதவ, நீ எங்க போனாலும் உனக்கு நஷ்டம்தான் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசினாங்க மாமியார். அப்போ 2 பேரும் அங்க வந்தாங்க. அவங்க பக்கத்து ஊருக்காரங்க. பக்கத்துல எங்கேயும் சாப்பாடு எதுவும் கிடைக்காததால அவங்க அங்க வந்தாங்க. அனாமிகா கிட்ட ரொட்டி எவ்வளவுன்னு கேட்டாங்க. 2 25 ரூபாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப பசியா இருக்குன்னு 2 பிளேட் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லி அவங்களுக்கு ரொட்டியும் கொஞ்சம் குருமாவையும் கொடுத்தா. அவங்க ரொம்ப பசியா இருந்ததால அவங்க ஒன்னொன்னா வாங்கி நிறைய ரொட்டி வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து 12 ரொட்டி சாப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்த்த மாமியார் இப்படி சொன்னாங்க. இவ செஞ்ச ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கே, அதான் 2 பேரும் நல்லா சாப்பிடுறாங்க. அப்பா, ரொட்டியும் குருமாவும் 2ம் ரொம்ப நல்லா இருக்குமா. இந்தாம்மா, உனக்கு சேர வேண்டிய 300 ரூபாய். ஆனா எங்க பசிய நல்ல நேரத்துல தீர்த்துட்ட. இந்த 500 ரூபாய் வச்சுக்கோமா அப்படின்னு அவ கையில பணத்தை கொடுத்தாங்க. சந்தோஷமா அவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க. மாமியார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பக்கத்து ஊருக்காரங்க வந்தாங்க, அதான் 500 ரூபாய் கிடைச்சது. நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, அந்த 500 ரூபாவை கொடு அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்டயே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா அனாமிகா கிட்ட வந்தாங்க. அவங்க அனாமிகாவை பார்த்தாங்க. அம்மா அனாமிகா,
ரொட்டி தயார் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு பிளேட் பார்சல் கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் சப்பாத்தி பார்சல் பண்ணா. அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. எவ்வளவு அனாமிகா? 25 ரூபாங்க அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொன்னான். அப்படி ஒருத்தர் ஒருத்தரா வந்து வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு நிறைய பணம் கிடைச்சது. மாமியார் பணத்தை பார்த்து அனாமிகா கிட்ட எதுவும் பேசல. அதுக்கு மறுநாள் கூட அனாமிகா ரொட்டி செஞ்சு எல்லாருக்கும் விற்க ஆரம்பிச்சா. சப்பாத்தியும் குருமாவும் நல்லா ருசியா இருந்ததால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்படியே ஒரு மாசம் போச்சு. இந்த ஒரு மாசம் செஞ்ச வியாபாரத்துல அனாமிகாவுக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. திரும்ப அவங்க நல்ல நிலைமைக்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் மாமியார் பார்த்துட்டு இப்படி சொன்னாங்க. அனாமிகா, இந்த ஒரே மாசத்துல நீ திரும்ப நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அனாமிகா, உன்னை நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோமா. இதெல்லாம் கேட்ட அனாமிகா கணவன் இப்படி சொன்னான். அம்மா, மனுஷங்களுக்கு ஒரு புத்தி உண்டு. அது என்னன்னு தெரியுமா? நமக்கு கஷ்டம் வந்தா நம்ம ராசி இல்லாதவங்க, அதே நல்லது நடந்தா அவங்க தான் ராசியானவங்கன்னு. அப்படிதானே? முன்னெல்லாம் அனாமிகாவை எப்படி பேசுன நீ? நான் அதெல்லாம் கேட்டும் கூட ஒன்னும் பேசல. அவளோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அவ ராத்திரி சமயத்துல கூட எவ்வளவு நாள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா தெரியுமா? அந்த விஷயம் எனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா நான் தினமும் அனாமிகாவை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா என் தலை விதி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு அனாமிகா என்னமா செய்வா? நிஜம்தான்டா, இது மனுஷனுக்குள்ள கெட்ட புத்தி. என்ன ஆனாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். அத்தை, நடந்து போன விஷயத்தை பத்தி பேசாதீங்க, நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். இன்னொரு விஷயம் அத்தை, என்னால தனியா வியாபாரம் செய்ய முடியல. ஜனங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம சர்வ் பண்ணணும்ல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அத்தை. ஐயோ கண்டிப்பா அனாமிகா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சூப்பரா வேலை செய்யலாம் அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. அதை கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கு மறுநாள்லேருந்து மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் செஞ்சதால அவங்களுக்கு நிறைய நேரம் மிச்சமாச்சு. அப்படி வியாபாரமும் ரொம்ப நல்லா நடந்துகிட்டும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அங்க ஒரு சின்ன ஹோட்டல் வச்சாங்க. அதோட அங்க புட்டு, இட்லி, சப்பாத்தி, அப்புறம் 3 விதமான டீ எல்லாம் செஞ்சாங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வருஷத்துல அவங்க பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அவங்க வீடு அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சுக்கிட்டாங்க. அவ கணவன் உடம்பு கூட சரியாயிடுச்சு. அப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அனாமிகா தான் விதியை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல வெற்றி அடைஞ்சு தான் குடும்பத்தை வளமாக்கிட்டா.